இந்த நாளின் தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 18 வரை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை முழு உலகத்திலும் உள்ள மக்கள் இந்த நாளிலே தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில வேளைகளில் நாம் ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கும் பொழுது, எதற்காக கிறிஸ்து இப்படி பாடுபட வேண்டும், ஏன் இப்படி சிலுவை சுமக்க வேண்டும், ஏன் ரத்தம் சிந்த வேண்டும், பிதாவுக்கு இதுதான் உலகை மீட்பதற்கு வழியா, வேறு வழி இல்லையா என்றெல்லாம் நாம் பல கேள்விகளை கேட்கின்றோம். ஆனால் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு புத்தகமாய் நாம் படிக்கும் பொழுதுதான் இயேசு ஏன் பாடுபட்டார், ஏன் அவ்வளவு அகோர மரணம் அடைந்தார், ஏன் ரத்தம் சிந்தினார் என்பதெல்லாம் நமக்கு விளங்குகிறது. எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே இப்படி எழுதுகிறார்: பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்கள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களிலே கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பற்றுகிறார் என்று. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் என்பது ஏதோ திடீரென்று 2000 வருஷத்திற்கு முன்பாக நடந்தது அல்ல. அது பிதாவாகிய தேவனால் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. ஆதியாகம புத்தகத்திலே அவர் உன் தலையை நசுக்குவார் என்று எழுதப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தில் இருந்தே கிறிஸ்துவின் மீட்பு துவங்குகிறது என்று நாம் அறிகின்றோம். இவ்வளவு பெரிதான ஒரு சிலுவை மரணம் ஏன் இயேசுவுக்கு இவ்வளவு பாடுகள் என்று நாம் யோசிக்கும் பொழுது சற்று அதன் பின்னணியத்தை நாம் தியானித்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்திலே வைத்த பொழுது பாவம் இல்லாதவர்களாய் அவர்களை வைத்தார். They were so innocent. அவர்களுக்கு பாவம் என்றால் என்னவென்றே தெரியாது, குழந்தைகளைப் போல இருந்தார்கள். அவர்களுக்கு வஸ்திரம் இல்லாதிருந்தும் அதை ஒரு தவறாகவோ குற்றமாகவோ பாவமாகவோ கூட அவர்கள் நினைக்க முடியாத அளவுக்கு அவர்கள் பாவம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் அப்படித்தான் படைத்தார். ஆனால் அதற்கு முன்பதாகவே தேவன் தேவ தூதர்களை எல்லாம் படைத்திருந்தார். அதிலே ஒரு கூட்டம் விழுந்து போனது. அந்த விழுந்து போன கூட்டத்திற்கு தேவன் தன்னுடைய சாயலாய் படைத்தாரே இந்த ஆதாம் ஏவாள், இவர்கள் மேல் பொறாமை வந்தது. இவர் எப்படி இவர்களை படைக்கலாம், இவர் எப்படி இவர்களோடு ஐக்கியம் கொள்ளலாம், தனக்கு பிள்ளைகள் என்று எப்படி இவர்களை சொல்லலாம் என்று சாத்தானாகிய பிசாசுக்கு தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் மேல் ஒரு கண் இருந்தது. அவன் பெருமைக்காரன் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது வானபரியந்தம் நீ உயர்த்தப்பட்டு பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டாய் என்று எழுதுகின்றார். அந்த அளவுக்கு மனமேட்டிமை அடைந்த அந்த சாத்தான் கீழே தள்ளப்பட்டதினால் தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவனுடைய கோபம், அவனுடைய ஆக்ரோஷம், அவனுடைய வெறுப்பு அதிகமாயிற்று. எப்படியாவது இவர்களை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும், அதுதான் அவனுடைய நோக்கம். ஆண்டவர் சொன்னார், அந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்றார். பிசாசு வந்தான், நீங்கள் இதை புசிக்கும் நாளில் தேவனைப் போல இருப்பீர்கள் என்று ஒரு பொய்யை சொன்னார். பாவம் இல்லாத இன்னசென்ட் பீப்பிளாகிய ஏவாளும் ஆதாமும் சத்துருவுடைய வஞ்சனைக்கு செவி கொடுத்து தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனார்கள். அதன் விளைவு மகா கொடியதாய் இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தேவனை விட்டு நிரந்தரமாய் பிரிக்கப்படுவோம், தேவனை விட்டு தூரமாவோம், தேவனுடைய அன்புக்கு தூரமாவோம் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது.
அதோடைய போஸ்ட் எஃபெக்ட் என்று சொல்லுவார்களே, அதெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆசையா இருந்தது, பறித்தார்கள், புசித்தார்கள், நிரந்தரமாய் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் இரத்தத்துக்குள் பிசாசானவனுடைய வித்தாகிய பாவம் உள்ளே வந்துவிட்டது. ஏற்கனவே இவர்களுக்குள் இருந்த வித்து பரிசுத்தம் என்ற வித்து, அது தேவனுடைய வித்து. இப்பொழுது பிசாசின் வித்தாகிய பாவம் வந்துவிட்டதினாலே அதைத் தொடர்ந்து சாபம், அதைத் தொடர்ந்து மரணம், அதைத் தொடர்ந்து உலகத்திலே பலவிதமான தீய செய்கைகள், கொலை, கொள்ளை என்று வரிசையாய் தீமையான காரியங்கள் உலகத்தில் வந்தது. மனிதன் ஒருவனை ஒருவர் பகைக்க ஆரம்பித்தார்கள். முதல் பிள்ளைகளாகிய காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையே பகையை பிசாசு போட்டான். பகையை விதைத்ததினால் அன்புள்ள தன் சகோதரனை கொலை செய்தான், சொந்த சகோதரன். அப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை அன்றைக்கு உலகத்திற்குள் கொண்டு வந்தானே பிசாசு, அவன் இன்று வரைக்கு பகையைத்தான் உலகத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறான். முழு உலகத்திலும் மனிதர்கள் ஏன் பாவம் செய்கிறார்கள்? அவருடைய உள்ளான காரியங்களை ஆராய்ந்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் பின்னாக ஒரு பிசாசின் செய்கை இருக்கிறது, பிசாசின் கிரியைகள் இருக்கிறது. தேவ ஜனங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பது பிசாசின் சித்தம் அல்ல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். பிசாசு ஏன் வருகிறான்? திருட வருகிறான். எதை திருட வருகிறான்? ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை திருட வருகிறான், சந்தோஷத்தை திருட வருகிறான், சமாதானத்தை திருட வருகிறான். ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம் 70 வருஷம் என்றால் அந்த 70 வருஷமும் மனுஷன் போராடுகிறான் போராடுகிறான் போராடுகிறான். பிரச்சனைகளோடு போராட்டம், பாவத்தோடு போராட்டம், துன்மார்க்க மக்களோடு போராட்டம், சரீரத்திலே வியாதியோடு போராட்டம், தரித்திரத்தோடு போராட்டம். இவை அனைத்திற்கும் காரணம் அன்றைக்கு ஏதேனிலே ஆதாமையும் ஏவாளையும் தேவனை விட்டு பிரித்தானே பிசாசு, அவன்தான் காரணம். அவனுடைய அல்டிமேட் எய்ம், அவனுடைய இறுதியான முடிவு என்ன தெரியுமா? எல்லாரையும் நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும், எல்லாரையும் நரகாக்கினைக்கு பாத்திரர்களாய் மாற்ற வேண்டும். ஆகவேதான் உலகத்தில் இன்று வரைக்கு அவன் வேகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார் என்று. சிலுவை என்பது எதை குறிக்கிறது? பிசாசை தேவகுமாரனாகிய கிறிஸ்து அழித்ததை குறிக்கிறது. பிசாசின் அதிகாரங்களை உரிந்து கொண்டார் என்பதைத்தான் சிலுவை சொல்லுகிறது. தன் ஜனத்தை எல்லாம் விடுதலை செய்தார், மரணத்திலிருந்து விடுவித்தார், மரண பயத்திலிருந்து விடுவித்தார், வியாதியிலிருந்து விடுவித்தார், விக்கினங்களிலிருந்து விடுவித்தார். இறுதியாக நரகாக்கினைக்கு பாத்திரர்களாய் மாறிவிடாதபடி அவர்கள் பரலோகம் வர வேண்டும் என்று தேவன் அவர்களை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. விடுவித்தார் என்று மாத்திரம் நாம் வாசித்த வேத பகுதியில் இல்லை, அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைகள் பிசாசினால் சோதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்குள் ஜென்ம சுபாவம் இருக்கிறது, பாவ சுபாவம் இருக்கிறது, அவர்களால் வாழ முடியாது பரிசுத்தமாய். ஆகவே நான் உதவி செய்கிறேன். அந்த உதவி கரம் என்ற வார்த்தைக்கு அதன் ஒரிஜினலான மொழிபெயர்ப்பு தன் குமாரனையே கொடுத்தார் என்று அர்த்தமா. நமக்கு உதவி செய்யும்படி குமாரனை கொடுத்தாராம், நம்மை தூக்கிவிடும்படி குமாரனை கொடுத்தாராம். ஏன் சிலுவை பாடு மரணங்களை தியானிக்கின்றோம் தெரியுமா? அது நம் சிந்தையை தெளிவாக்குகிறது, அது நித்தியத்தை குறித்த அறிவை கொடுக்கின்றது, பூமியின் வாழ்வு அனித்தியம் என்பதை உணர்த்துகிறது, போராட்டங்களுக்கு முடிவு உண்டு என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே முற்றுப்புள்ளி வைத்தார் என்ற விசுவாசத்தை நமக்கு சிலுவை தியானம் கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவேதான் இப்படி கூடி வந்து வசனங்களை தியானிக்கின்றோம். என்னோடு கூட இந்த மாலை வேளையிலே கிறிஸ்து நிறைவேற்றிய அந்த பாடு மரணங்கள் உதவியாய் கை கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே, எப்படியெல்லாம் தன் ஜனத்திற்கு அல்லது உலகத்தில் உள்ள மக்களுக்கு கிறிஸ்து உதவியாய் கை கொடுத்தார் என்று ஒரே ஒரு அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். என்னோடு கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம். 66 அதிகாரங்கள் உள்ள இந்த புத்தகத்தை 2 பகுதியாக நாம் பிரிக்க முடியும். இதை எழுதியவன் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா. இதை எழுதிய தீர்க்கதரிசி மகா பெரிய தீர்க்கதரிசி. அவரை போல
பிரதானமான தீர்க்க தரிசனங்களை சொன்ன தீர்க்கதரிசிகள் வேறு எவரும் இல்லை. அவர் இயேசுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். இயேசு எப்படி வளருவார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். இயேசுவின் குழந்தை பருவம் எப்படி இருக்கும் என்று சொன்னார். இயேசுடைய ஊழியம் எப்படி துவங்கும் என்று சொன்னார். அவருடைய ஊழியம் எப்படி வல்லமை வரங்களோடு இருக்கும் என்று ஏசாயா 60-61 அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். இதோடு கூட இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை சொல்லியிருக்கிறார். அவர் எப்படி மரிப்பார் என்பதை சொல்லியிருக்கிறார். எப்படி அடக்கம் பண்ணப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி உயிரோடு எழும்புவார் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி மீண்டு வருவார், எப்படி 1000 வருஷ அரசாட்சி செய்வார், எப்படி தன் ஜனத்திற்கு புதிய வானம் புதிய பூமியை உண்டு பண்ணி யுகா யுகமாய் பரலோகத்தில் வாழும் பாக்கியத்தை கொடுப்பார் என்பதை திட்டமும் தெளிவுமாய் எழுதிய ஒரு தீர்க்கதரிசி தான் ஏசாயா தீர்க்கதரிசி. இவர் இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊழியம் செய்தார். இவருடைய வாழ்நாளில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இயேசுவின் வாழ்வில் நிறைவேறியது. அருகில் இருந்து பார்த்ததை போல, கண்களால் சொந்த கண்களால் பார்த்ததை போல இயேசுடைய பாடு மரணங்களை இவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி எழுதி வைத்த ஒரு அதிகாரம் தான் ஏசாயா 53. நான் சொன்னேன், இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் 66 அதிகாரங்கள் உண்டு. முதல் 39 அதிகாரங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலுள்ள நியாய தீர்ப்பை சொல்லும் அதிகாரம். 40லிருந்து 66 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆறுதல் ஆசீர்வாதத்தை சொல்கிற அதிகாரம். இந்த ஏசாயா 53 அதிகாரம் இருக்கிறதே, இது சற்று விசேஷமான ஒரு அதிகாரம். இதை நான் தியானித்த பொழுது இதில் 53 செய்திகள் உள்ளே இருக்கிறது. எத்தனை செய்திகள் நீங்க எப்படி வாசிச்சீங்களோ தெரியல. இன்னைக்கு வீட்டில் போய் நீங்க இப்படி வாசிக்கணும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? முதல் செய்தி. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? 2வது செய்தி. இது போல நீங்கள் 1, 2 என்று எண்ணிட்டு கொண்டு வருவீர்கள் என்றால் இந்த ஒரு அதிகாரத்தில் 53 செய்திகள் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் சென்று நாளை தினம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அது போல லக்கமிட்டு வாசித்து பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாயிருக்கும். ஆனால் இந்த 53 விஷயங்களையும் உங்களோடு கூட நான் இன்று பேச விரும்பவில்லை. 5 காரியத்தை சுருக்கமாய் இந்த அதிகாரம் இயேசு நம்மை எப்படி விடுதலை செய்தார் என்று சொல்லுகிறது என்பதை குறித்து மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த தீர்க்க தரிசன அதிகாரத்தில் எழுதிய அத்தனை வசனங்களும் இயேசுவின் வாழ்விலே நிறைவேறியது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் மட்டுமல்ல, இன்னும் சங்கீத புத்தகங்களிலும் மற்றும் பழைய ஏற்பாட்டில் உள்ள சில புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறது. எல்லாவற்றையும் தியானிக்க முடியாது. இன்று தீர்க்கன் என்ன சொன்னார், அது எப்படி நடந்தது, தீர்க்கன் எதை சொன்னார், அது நமக்கு எப்படி ஆசீர்வாதமாயிருக்கிறது, இதைத்தான் இன்றைக்கு மாலை தியானிக்க போகிறோம். முதலாவதாக 53 அதிகாரம் முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. தீர்க்கதரிசி எழுதும் பொழுதே துவங்குகிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இந்த முதல் வசனமே ஒரு தீர்க்க தரிசனம். ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்யும் பொழுது சொந்த ஜனத்திலே வந்தார், சொந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை அவர் நாட்களில் வாழ்ந்த அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தீர்க்கன் எழுதுகிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 53 அதிகாரத்தை எழுதின பொழுது இது மேசியாவின் பாடுகள் என்று அவர் சொன்ன பொழுது அவருடைய வார்த்தைகளை அநேகர் கேட்கவில்லை. மேசியா இப்படியா வருவார்? அவர் ராஜாவாக வல்ல வருவார், அவர் ஆளுகை செய்வாரே, அவர் அரசாட்சி செய்வாரே, அவர் ராஜ வம்சத்தில் வருவாரே, அவர் தாவீதின் வம்சத்தில் வருவாரே, நீர் என்ன இப்படி எழுதுகிறீர் என்று ஏசாயாவையே பரிகசித்தார்கள் அந்நாட்களில் இருந்த மக்கள். அதன் பிறகு தீர்க்க தரிசன புத்தகத்தை படிக்கிற பலரும் கூட இந்த 53 அதிகாரத்தை பரிகசித்தது உண்டு. மேசியா இப்படியா வருவார்? அவர் ராஜாவாக வல்லவா வருவார் என்று. தீர்க்கன் முதலாவதே எழுதிவிட்டார், தேவனே உம்முடைய வார்த்தைகளை நான் எழுதுகிறேன், இதை அநேகர் நம்ப போவதில்லை, நிறைவேறும் வரைக்கும் என்று சொல்லி
எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று துவங்குகிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை பார்க்கும்போது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. உன்னத பாட்டிலே அழகாக நேசரை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் அழகானவர். அவரை குறித்து உன்னத பாட்டு புத்தகம் முழுவதுமே வர்ணிக்கிறது. அது ஒருவேளை சாலமோனை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொல்லப்பட்டாலும் அது மறைமுகமாக கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகள். அவருடைய ரூபம், அவருடைய சௌந்தரியம், ஒரு தேவனுடைய குமாரன் நிச்சயமாகவே எவ்வளவு அழகாக இருந்திருப்பார் இல்லையா? அவருடைய உயரம், அவருடைய தோற்றம், அவருடைய கண்கள், அவருடைய சருமம், அவருடைய முடி, அவருடைய கரங்கள், அவருடைய கால்கள் எல்லாமே அழகாக இருந்திருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு அழகு இல்லை என்று. இது எங்கே நிறைவேறியது? என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 27 31 வரை ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இந்த அதிகாரத்தில் மத்தேயு எழுதியிருக்கிறார், தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து, சரித்திரம் சொல்லுகிறது அந்நாட்களில் 700 போர்ச்சேவகர்கள் இருந்தார்கள் என்று. 700 போர்ச்சேவகர்களும் கூடி வந்து அவரை பரிகசித்தார்களாம். வேதம் சொல்லுகிறது அவருடைய முகத்தில் உமிழ்ந்தார்கள் என்று. வேதம் சொல்லுகிறது அவரை கோலினால் அடித்தார்கள் என்று. வேதம் சொல்லுகிறது சிரசிலே முள்முடியை சூட்டினார்கள் என்று. இயேசு ஒரு வாலிபன், அவர் ஒரு இளைஞன். அவருடைய வஸ்திரத்தை அத்தனை பேருக்கு முன்பதாக கழற்றி அவரை அவமானப்படுத்தினார்களாம். சிவப்பான அங்கியை உடுத்தி அவரை அமர வைத்து யூதருடைய ராஜாவை வாழ்க என்று பரிகாசம் பண்ணினார்களாம். துப்பின போர்ச்சேவகர்கள் ஒரு முறை துப்பவில்லை, பல முறை அவர் மேல் துப்பினார்களாம். ஜஸ்ட் இமேஜின், ஒரு அழகுள்ள ஒரு நேசருடைய முகத்தில் அத்தனை பேரும் உமிழ்ந்த உமிழ்நீர் இருக்கும் என்றால் அவருடைய முகம் விரும்பப்படத்தக்கதாகவா இருந்திருக்கும்? வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படி இயேசு அழகை இழந்தார். அழகான தேவகுமாரன், அவருடைய முகத்திலே அசுத்தமான உமிழ்நீர், அவருடைய சிரசிலே முள்முடி, அவர் முகத்தில் கொட்டுகிற ரத்தம், இத்தனையும் ஏன் அடைந்தார் என்றால் உங்களையும் என்னையும் அழகாக்கும்படி. ஹல்லேலூயா! உங்களையும் என்னையும் அழகாக்கும்படி. சங்கீதங்களின் புத்தகம் 110ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறது. அந்த வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள். விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். இயேசு ஏன் அழகை இழந்தார் தெரியுமா? உங்களையும் என்னையும் யவ்வன ஜனமாய் மாற்றும்படி. நீங்கள் கேட்கலாம், சரீரத்தில் கூட அப்படியா? இந்த வெளிப்படையான அலங்காரம் இல்லை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ரட்சிப்பினால் அலங்கரித்து பரிசுத்தத்தினால் அலங்கரித்து உங்களை அழகாக்கும்படியே ஆண்டவர் இயேசு அந்த கோலம் அடைந்தார். உங்கள் வீடு அலங்கோலமா இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் வீட்டை அழகாக்கும்படி ஆண்டவர் இயேசு அழகை இழந்தார். உங்கள் பிள்ளையின் வாழ்வு அலங்கோலமா இருக்கிறதா? உங்கள் புருஷனுடைய வாழ்வு அலங்கோலமா இருக்கிறதா? ஒருவர் அழகை இழந்தார் உங்களை அழகாக்கும்படி. அந்த ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு இந்த ராத்திரி வேளையில வந்து, இயேசுவே, எனக்காய் நீர் அழகை இழந்தீரே, நான் வந்து நிற்கிறேன், என் வாழ்வை அலங்காரமாய் மாற்றும் என்று சொல்லுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்வை அவர் அலங்காரமாய் மாற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம எல்லாருக்கும் தெரிந்த த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற திரைப்படத்தை எடுத்த மெல் கிப்சன் என்ற ஒரு தேவ மனுஷன்,
அவர் வாலிபனாய் இருந்த பொழுது ஆஸ்திரேலியா தேசத்திலே அவர் இருந்தாராம். அப்பொழுது ஒரு நாள் இரவிலே அவர் தன்னுடைய வேலையை விட்டு வரும் பொழுது அநேக திருடர்கள் அவரை பிடித்து அவரை உதைத்து அவரிடத்திலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். இவரிடத்தில் பணம் ஏதும் அதிகம் இல்லாதபடினால் அவரை சாகிற அளவுக்கு அடித்து அவர் முகத்தையெல்லாம் காயப்படுத்தி அவரை குற்றுராய் போட்டுவிட்டு கடந்து சென்று விட்டார்களாம். அந்த பகுதியிலே வந்த மக்கள் இவர் மரித்து பிணமாகி விட்டார் என்று நினைத்த நேரத்திலே கொஞ்சம் உயிர் ஊசலாடி கொண்டிருந்ததை பார்த்து அவரை ஒரு மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்தார்களாம். அந்த மருத்துவமனையிலே அவருக்கு சிகிச்சை அளித்தார்கள். அவருடைய உயிர் திரும்ப வந்தது. ஆனால் அவர் முகமெல்லாம் கூழாகி போயிருந்ததினாலே அவர் முக ரூபம் திரும்ப வரவில்லையா. இவர் வேலைக்கு சேர்ந்தால் அந்த வேலையில் உள்ள எல்லாரும் இவரை ஒரு மிருகத்தை பார்ப்பது போல பார்ப்பார்களாம். ஆகவே என்ன செய்தாராம், ஒரு சர்க்கஸ் நிறுவனத்திலே போய் சேர்ந்து நான் இங்கு என் முகத்தை மறைத்து கொண்டு வேறு விதத்திலேயாவது நான் இங்கே வேலை செய்கிறேன் என்று சேர்ந்தாராம். அப்பொழுது இவரை அறிமுகப்படுத்தும் போது a man without face என்று சொல்லி அறிமுகப்படுத்துவார்களாம். முகமற்ற ஒரு மனிதன் என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்துவார்களாம். இது இவருக்கு எப்பொழுதுமே மன உளைச்சலா இருந்ததா. என்னை முகமற்ற ஒரு மனிதன் என்று சொல்லுகிறார்களே, கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தால் ஒரு மிருகத்தை போல நான் இவ்வளவு அருவருப்பா இருக்கிறேன் என்று நினைத்து ஒரு நாள் ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தில் போய் மனம் கசந்து ஆல்டரிலே அழுதிருக்கிறார். அப்பொழுது அங்கிருந்த பாதிரியார் ஒருவர் வந்து, மகனே உனக்கு என்ன வேண்டும், ஏன் இப்படி அழுகிறாய் என்று சொன்ன பொழுது தன் வாழ்க்கையெல்லாம் சொன்னார். நான் இவ்வளவு அலங்கோலமாகி இருக்கிறேன் ஐயா, என் முகம் அழகாக இல்லை, என்னை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அப்பொழுது அந்த பாதிரியார் அவருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி சொன்னாராம், ஒவ்வொரு வாரமும் நீ ஆலயத்திற்கு கடந்து வர வேண்டும், ஆண்டவருடைய கிருபையை நீ நம்பி அவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன், எனக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை தெரியும், நான் உன்னை அவரிடத்தில் அழைத்து கொண்டு போகிறேன், உன் முகத்தை அழகாய் மாற்ற என்னென்ன செலவுகள் உண்டோ எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நீ மாத்திரம் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி பிளாஸ்டிக் சர்ஜன் இடத்தில் அழைத்து சென்றாராம். அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் திரும்ப திரும்ப அவர் முகத்தை அறுவை சிகிச்சை செய்து செய்து அவர் முகத்தை அழகாய் மாற்றி விட்டாராம். இந்த அழகான முகத்தோற்றம் வந்தவுடன் அந்த பாதிரியார் அவரை ஆசீர்வதித்து அனுப்பின பொழுது அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு வந்து அவர் சினிமா துறையிலே சேர்ந்தாராம். அவர் எடுத்த முதல் படம் A Man Without a Face என்பதுதான் அவர் எடுத்த முதல் படமாம். ஏராளமாய் பணம் வந்தது. உடனே அவர் நினைத்தாராம், இந்த பணத்தை வைத்து என் அலங்கோலமான முகத்தை அழகாக்கின ஆண்டவருக்கு நான் ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று அவர் எடுத்த படம் தான் Passion of Christ. எல்லாரும் சொன்னார்களாம் இது 4 நாட்கள் கூட ஓடாது என்று. ஆனால் முதல் நாள் திரையிட்ட பொழுதே 420 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்த திரைப்படம் அவருக்கு கொண்டு வந்ததாம். முழு உலகத்திலும் உள்ள மக்கள் அந்த திரைப்படத்தை பார்த்து அநேகருடைய வாழ்வு இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு முகவரி இல்லாத ஒரு மனிதன், அழகுள்ள முகம் தோற்றம் இல்லாத அலங்கோலமாய் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்வை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினாரே. மாற்றியது யார்? தன் அழகை இழந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய முகத்தில் உமிழ்நீர், அவருடைய முகத்தில் சேவர்கள் அடித்ததினால் உண்டான வீக்கங்கள், காயங்கள், அவருடைய முகத்தில் இரத்த கரை. ஏன் தெரியுமா? உங்கள் முகத்தை அழகாக்க, உங்கள் குடும்பத்தை அழகாக்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டு கிடக்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தால் வெளியே 4 சுவர், ஆனால் உள்ளே அலங்கோலம், உள்ளே அலங்கோலம், உள்ளே பிரச்சனைகள், உள்ளே போராட்டங்கள், கணவன் மனைவிக்கிடையே பேச்சுவார்த்தைகள் இல்லை, குடும்பத்தின் அழகு கெட்டுப்போய் கிடக்கிறது, குடும்பத்தில் ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, அன்பு இல்லை. இப்படி நிலையில் இருக்கிற உங்கள் குடும்பத்தை அழகாக்கவே ஒருவர் அலங்கோலமாய் மாறினார். நாம் அவரை பார்க்கும் பொழுது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது சொல்லுவார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று. அதே தீர்க்கதரிசி ஏசாயா 52:1 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று சொன்னாரே. உங்களுக்கு அலங்காரம் எது தெரியுமா? பாவ மன்னிப்பு தான் உங்களுக்கு அலங்காரம். உங்கள் வீட்டுக்கு அலங்காரம் எது தெரியுமா? இயேசு உங்கள் வீட்டில் வாசம் செய்வதுதான் அலங்காரம். உங்கள் வாழ்வுக்கு அலங்காரம் எது தெரியுமா? இயேசு உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வதுதான் அலங்காரம். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்,
உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்வு எவ்வளவு அலங்கோலமாக இருந்தாலும் உங்களை அழகாக அலங்காரமாக இயேசு மாற்றுவார். உதவியாய் கை கொடுக்கிறவர் அலங்கோலமான வாழ்வை அழகான வாழ்வாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது இன்னொரு காரியத்தை குறித்தும் எழுதுகிறார். 53ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அசட்டை. அவர் தேவகுமாரன், ஆனால் அவரை வேசியின் மகன் என்று சொன்னார்கள். அவர் பிரசங்கம் செய்யும் பொழுது பலரும் அவரை பரிகசித்தார்கள். வேதத்திலே பல உதாரணங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37 40 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஆண்டவர் இயேசு தேவகுமாரனாய் வந்து ரட்சிப்பின் நற்செய்தியை மக்களுக்கு சொல்லுகிறார், வாழுகிற வழியை சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். 28. ஜெப ஆலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். யாரை கொண்டு போனார்கள்? தேவகுமாரனை. அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அசட்டை பண்ணப்பட்டார். அவருடைய ஊழிய பாதையில் மட்டுமல்ல, ஆண்டவருடைய அந்த கடைசி 12 மணி நேரத்தில் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். 3.5 ஆண்டுகள் சீஷர்களுக்கு சீஷத்துவத்தை போதித்தார், வாழ்ந்து காட்டினார். ஆனால் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று இரவு அவர் நியாய தீர்ப்புக்கு போய் நியாய விசாரணைக்கு நிறுத்தப்படும் பொழுது சீடர்கள் எல்லாரும் ஓடி போய் விட்டார்களாம். ஏன் தெரியுமா? சீஷத்துவத்தின் மேன்மையை அசட்டை பண்ணினார்கள். ஒருவன் காட்டிக் கொடுத்தான், ஒருவர் மறுதலித்தார். ஏன் தெரியுமா? விசுவாச வாழ்வின் மேன்மையை அவர்கள் பெரிதாய் எண்ணாமல் அசட்டை பண்ணினார்கள். இயேசுவுக்கு பூமியில் இருந்த வாழ்நாள் முழுவதும் கிடைத்ததெல்லாம் என்ன தெரியுமா? அசட்டை, அசட்டை, அசட்டை. ஒரு இடத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அவரை பார்த்து கேட்பார்கள், நீ தேவனுடைய குமாரனா? ஆண்டவர் சொல்லுவார், ஒரு இடத்தில் மௌனமா இருக்கிறார், அப்புறம் சொல்லுகிறார், நான் சொன்னாலும் நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள் என்று சொல்லுவார். இந்த வார்த்தையை வாசித்து என் உள்ளமெல்லாம் உடைந்தது. நீ தேவகுமாரனா? ஆம் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அசட்டை. தேவகுமாரன் இப்படியா வருவார்? அவர் ராஜாவாக வருவார், அவர் முடிசூட்டி இருப்பார், அவருக்கு ஒரு சேனை இருக்கும், அவருக்கு சேவகர்கள் இருப்பார்கள், அவருக்கு அரண்மனை இருக்கும். இந்த ராஜா எங்கே பிறந்தார்? ஒரு சத்திரத்தில் பிறந்தார். இந்த ராஜா எப்படி பவனி வந்தார்? தாழ்மையுடையவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வந்தார். மக்கள் நினைத்தது போல இவர் தன்னை ஒரு கம்பீர ராஜாவாய் வெளிப்படுத்தாதனால் ஜனங்கள் அவரை அசட்டை பண்ணினார்கள். ஏன் அசட்டை பண்ணப்பட்டார்? இதை நான் தியானித்தேன். நீர் ஏன் ஆண்டவரை அசட்டை பண்ணப்பட்டீர் என்றால், நீங்களும் நானும் அசட்டை பண்ணப்படாதிருக்க அங்கீகரிக்கப்படும்படியாகவே கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்டாராம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போக கூடாது, அவனை சேர்த்து கொள்ள வேண்டும். எப்படியாம்? தன் பிள்ளையாய் சேர்த்து கொள்ளுவாராம்.
யோவான் 1:12 சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவங்களை தன்னுடைய பிள்ளையாய் அவர் ஏற்றுக்கொள்கிறாராம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார் நீங்கள் அங்கீகரிக்கப்படும்படி. இந்த உலகத்தால் அசட்டை பண்ணப்படுகிறீர்களா? நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்களை புறக்கணிக்கிறதா? அழகு இல்லை என்று புறக்கணிக்கிறதா? அந்தஸ்து இல்லை என்று புறக்கணிக்கிறதா? சமுதாயம் உங்களை புறக்கணிக்கிறதா? காரணம் காட்டி உங்களை ஒதுக்குகிறதா? உங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த சமுதாயத்தில் நீங்கள் சிறிய குடும்பமாக இருக்கலாம், எளிய குடும்பமாக இருக்கலாம், அசட்டை பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அந்த மகள் கிளப்புக்கும் பப்புக்கும் கடந்து சென்று தன் வாழ்க்கையை துன்மார்க்கமாய் கழித்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவளுக்கு பிறந்த நாள் வந்த பொழுது இந்த மிகப்பெரிய சுவிசேஷகனாகிய தன் தகப்பனை பார்த்து அந்த மகள் சொன்னாளாம், அப்பா, நான் இன்று கிளப்புக்கு செல்லுகிறேன், நீங்கள் உண்மையாகவே என்னை நேசிப்பீர்கள் என்றால், நீங்கள் உண்மையாகவே கடவுளுடைய மனிதர் என்றால், என் பிறந்த நாள் பரிசாக நீங்கள் என்னோடு கூட கிளப்புக்கு வர வேண்டும் என்று சொன்னாளாம். இந்த தேவ மனுஷனுக்கு பயங்கர போராட்டம். இவர் மிக பிரபலமான ஒரு தேவ மனுஷன், ஆனால் எங்கே போகிறார்? கிளப்புக்கு போக வேண்டும் என்று மகள் அழைக்கிறாளே, என்ன செய்வது என்று தெரியாமல் ஜெபம் செய்தாராம். ஆவியானவர் சொன்னாராம், நீ அவளோடு போ என்று. ஆகவே அந்த பெண்ணை அழைத்து கொண்டு காரிலே சென்றார். இந்த பெண் அங்கே போனவுடன் தன் தகப்பனாரை ஒரு ஓரத்தில் உட்கார வைத்துவிட்டு தன் எல்லா நண்பர்களோடும் சேர்ந்து குதூகலித்து மதுவை அருந்திவிட்டு கொஞ்ச நேரத்தில் மேடையிலே போய் ஏறி ஆடும்படிக்கு அவள் கடந்து செல்ல வேண்டிய நேரம். திடீரென்று ஒரு கூட்டம் இவரை அடையாளம் கண்டுவிட்டது. ஓ, நீங்கள் இப்படிப்பட்ட பிரபல ஊழியரா? நீங்கள் எப்படி இப்படி வந்தீர்கள்? நீர் எப்படியெல்லாம் பிரசங்கிக்கிறீர், ஆனால் இங்கே கிளப்புக்கு வந்து உட்கார்ந்திருக்கிறீரே, இனிமேல் நீர் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அவரை பார்த்து பேச ஆரம்பித்தவுடன் மேடையில் நின்ற அந்த பெண், என்ன நம்முடைய தந்தை அருகே அநேகர் நின்று ஏதோ கூக்குரல் இடுகிறார்களே என்று சொல்லி அருகிலே போய் பார்த்த பொழுது எல்லாருக்கும் முன்பதாக தந்தை தலை கவிழ்ந்து நிற்பதை அவள் பார்த்தாளா. அவர்கள் கேட்ட கேள்விகள் தந்தையை உடைத்ததை விட இவள் உள்ளத்தை உடைத்து விட்டது. உள்ளம் நொறுங்கி போனாள், உள்ளம் உடைந்து போனாள். உடனடியாக சொன்னாள், அப்பா, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, வாருங்கள் நாம் வீட்டுக்கு போய்விடலாம் என்று சொல்லி அந்த இடத்திலேயே தன் தந்தையை அழைத்து கொண்டு போனாள். அன்று இரவு தேவன் அவளோடு கூட இடைப்பட்டார். தன் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தாள். அவள் வாழ்க்கை மாறியது, அவள் மீட்கப்பட்டாள். ஒரு உலக தகப்பன் தன்னை அசட்டைக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் தன் மகளை மீட்டு கொண்டு அவளை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றினது போலத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து கூட அசட்டை பண்ணப்பட்டார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அங்கீகரிக்கப்படும்படியாய், நீங்களும் நானும் இந்த சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த நிலைமையில இருக்கும்படியாய், நீங்களும் நானும் அவருக்கு சாட்சியாய் வாழும்படியாய். என் நினைவு தெரிந்து என்னுடைய இள வயதிலே நான் சொன்னேன், நாங்கள் ஒரு ஆலயத்திற்கு கடந்து செல்லுவேன் என்று. அங்கே ஒரு கொயர் பிராக்டிஸ்க்காக அழைத்திருந்தார்கள், நானும் போயிருந்தேன். 21 பேர் வந்திருந்த பொழுது 20 பேரை கொயரில் செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னை பாட சொன்னாங்க. என் வாய்ஸ் எல்லாம் பிரேக் ஆனனால நீ கொயரில் பாட முடியாது என்று என்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். வழியெல்லாம் அழுது கொண்டே வந்தேன். வழியெல்லாம் அழுது கொண்டு வந்து என் தாயின் மடியில் விழுந்து அழுதேன். அம்மா, 20 பேரை கொயரில் செலக்ட் பண்ணிட்டாங்கம்மா, என்னை மட்டும் வேணான்னு சொல்லிட்டாங்க, என்னை தள்ளிட்டாங்கம்மான்னு சொல்லி ஓ என்று சத்தமிட்டு அழுதேன். என் தாய் அப்பொழுதுதான் ஆண்டவரை சற்று அறிந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படக்கூட இல்லை. என் தாய் சொன்னார்கள், மகளே, ஒரு நாள் நீ ஆண்டவருக்காய் பாடுவாய், கடவுள் உனக்கு பாடுகிற வரத்தை கொடுப்பார் என்று சொல்லி என் தாய் என்று என்னை ஆசீர்வதித்தார்கள். இன்றைக்கும் இப்பொழுதுதான் சொன்னது போல என் நினைவில் இருக்கிறது. நான் என்று ரட்சிக்கப்பட்டேனோ அந்த நாள் துவங்கி பல நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதி இசையமைத்து தேவனுக்காய் பாடிக்கொண்டிருக்கிறேன். இனிமையான குரல் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தேவன் தந்த கிருபையான குரலை வைத்து நான் அவருக்காய் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களை எதில் அசட்டை பண்ணுகிறது? இயேசு உதவியாய் கை கொடுக்கிறவர். உதவியாய் கை கொடுக்கும்படி அவர் சிலுவையிலே தன்னுடைய நாமத்தை அசட்டை பண்ண ஒப்பு கொடுத்தார், தன்னை வாழ்வை அசட்டை பண்ண ஒப்பு கொடுத்தார்.
நீங்கள் அங்கீகரிக்கப்படும்படி. இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? நான் அசட்டை பண்ணப்பட்டேன் உனக்கு உதவியாய் கை கொடுக்கும்படி. எந்த விஷயத்தில் நீ அசட்டை பண்ணப்படுகிறாய், வா, இந்த ராத்திரியில நான் உன்னை தூக்கி விடுவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன் பிள்ளைகளுடைய தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு நமக்கு எப்படி உதவியாய் கை கொடுத்தார் என்று அதே அதிகாரத்தில் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். கெத்சமனேயிலே ஆண்டவர் இயேசு கடந்து சென்ற பொழுது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்ததாம். மருத்துவ அறிவின்படி இப்படி ஒரு காரியம் நடக்குமா என்று நான் சற்று படித்து பார்த்தேன். மருத்துவ அறிவிலே மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுகிறது, கொலைக்கு நியமிக்கப்படுகிறார்களே குற்றவாளிகள், அவர்கள் அந்த தூக்கு தண்டனை அந்த மேடைக்கு போகும் பொழுது ஒரு சிலருடைய இருதயமெல்லாம் பயத்தினாலும் திகிலினாலும் நிறைந்து நாம் மரிக்க போகிறோம் என்ற பயத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது அவர்களுடைய வியர்வை இரத்தமாய் வந்ததற்கு ஆதாரங்களை வெளியிட்டிருந்ததை நான் பார்த்தேன். அது ஒரு பயங்கரமான சூழ்நிலை, அது ஒரு பயங்கரமான மன உளைச்சலின் நேரம். ஆண்டவர் இயேசு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம். கெத்சமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று. நான் யோசித்தேன், எத்தனையோ தீவிரவாத இயக்கங்களில் இருக்கிறவர்கள் தங்களையே சுட்டுக் கொள்ளுகிறார்கள், எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் மரணத்திற்கு பயப்படாமல். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு ஏன் இவ்வளவு திகைப்பு, ஏன் இவ்வளவு கலக்கம் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலே 130 கோடி மக்கள் வாழுகிறார்கள். இப்பொழுது நம்முடைய காலத்திலே இந்த 130 கோடி மக்களுடைய பாடு, வேதனை, துக்கம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் இந்த 130 கோடி மக்களுடைய வியாதி, வேதனை, பிரச்சனை, மன உளைச்சல்கள், வருத்தங்கள், சோகங்கள், சோர்வுகள் ஒன்றாய் சேர்த்து பாருங்கள். ஒரு தலைவலி வந்தா நமக்கு என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. உங்க தலைவலி 10 மடங்கு அதிகமாச்சுன்னா உண்மையிலே அந்த வெசல் பர்ஸ்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா யூ cannot bear it. ஒரு தலைவலியே தாங்க முடியல, 10 பேருடைய தலைவலியை நமக்கு சுமக்கணும்னு வந்தா உண்மையா சரீரத்தில் தாங்க முடியாது. 130 கோடி மக்கள் அல்ல, முழு உலகத்திலும் இருக்கிற இன்று வாழுகிற 700 கோடி மக்களுடைய பாடு, துக்கம், வேதனை, வியாதி, மன உளைச்சல்கள், நித்திய நியாய தீர்ப்பு, இதெல்லாம் அவர் மேல பிதா சுமத்தினாராம். இப்ப வாழ்றவங்க 700 கோடி. 70 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு 500 கோடி வாழ்ந்திருக்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இன்னொரு 400 கோடி வாழ்ந்திருக்கும். உலகம் உண்டானது முதற்கொண்டு எத்தனை கோடி நமக்கு தெரியாது. இனிமேல் இயேசு என்று வருவார் அதுவும் தெரியாது. அதுவரைக்கும் எத்தனை கோடி அதுவும் தெரியாது. அத்தனை கோடி மக்களுடைய பாடு, துன்பம், துக்கம் ஒரே மனுஷன் மேல் சுமத்தப்பட்டதினால்தான் இயேசு சொன்னார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் என்றால் நீங்கும்படி செய்யும். என் மாம்ச சரீரத்தில் என்னால் இதை தாங்க முடியாது என்று அவர் கதறி அழுது ஜெபித்த பொழுதுதான் ஒரு தேவதூதன் அனுப்பப்பட்டார். இயேசுடைய பாடு என்பது நீங்களும் நானும் நினைப்பது போல அது சாதாரணமானது அல்ல. எல்லா மனுஷனுடைய வேதனையும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. எல்லா மனுஷனுடைய துக்கமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் இருக்கிறார், 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 5 பிள்ளையும் 5 விதத்துல உபத்திரவப்படுத்துச்சுன்னா அந்த தாயுடைய வேதனை எவ்வளவு அதிகமா இருக்கும் சொல்லுங்க. 2 பிள்ளைங்களை வச்சுக்கோங்க, 2 விதத்துல உபத்திரவப்படுத்தினாலே தாங்க முடியல. முழு உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்களுடைய பாடு, துன்பம், துக்கம், வியாதி, வேதனை அத்தனையும் பிதா அவர் மேல் சுமத்தினாரா. அதைவிட கொடுமை, அவர் மேல் சுமத்தப்பட்ட பாவம், பாவத்தின் தண்டனை. பிதா இதை பார்க்க முடியாதபடி முகத்தை மறைத்துக் கொண்டாராம். இயேசுடைய ஆகனி எது தெரியுமா? பிதாவே,
எல்லாம் இருந்தாலும் நீர் உம்முடைய முகத்தை எனக்கு காண்பித்தால் நான் தைரியமா இருந்திருப்பேன். உம்முடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதப்பா, அதுதான் எனக்கு துக்கம் என்று இயேசு துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். இன்னைக்கு உங்க துக்கம் எது? உங்க வேதனை எது? உங்க பாடு எது? வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் குணமாக்குதலை கொடுக்கும்படி அவர் வாரினால் அடிக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் முள்முடி ஏற்றார். வியாதியில் துடிக்கிறீர்களா? அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். துக்கம் அனுபவித்தவரை நோக்கி பாருங்கள். நீங்க சுமந்துட்டீங்கப்பா, நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன சுகமாக்குங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை சுகமாக்குவார், உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றி போடுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பாரா? என்ன துக்கத்தோடு வந்தீர்கள்? என்ன வேதனையோடு வந்தீர்கள்? என்ன பிரச்சனையோடு வந்தீர்கள்? உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி ஒருவர் துக்கத்தை சுமந்தார். ஏராளமான வசனங்கள் சொல்லுகிறது அவர் இருளின் அதிகாரத்தை உரிந்து கொண்டார் என்று. சிலுவையிலே அவர் துக்கத்தை சுமந்தார், ஆனால் இருளின் அதிகாரத்தை உரிந்து கொண்டாரா? இயேசு கிறிஸ்து அழகை இழந்தார் உங்களை அழகாக்க. இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்டார் உங்களை அங்கீகரிக்க. இயேசு கிறிஸ்து துக்கத்தை ஏற்றார் உங்கள் கண்ணீரை துடைக்க. நான்காவதாக ஆண்டவர் இயேசு என்ன நமக்காக செய்து முடித்தார் என்று இந்த தீர்க்கன் எழுதுகிறார். 6வது வசனமும் 7வது வசனமும். நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்க்கு திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் எல்லாரும் வழி தப்பி போனோம், அவர் நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் சுமந்தார். இதன் பொருள் என்ன? நாம் வழி தப்பி போனோம், நாம் தான் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் வழி தப்பி போயிருக்க இன்னொருவர் தண்டிக்கப்பட்டாராம். நாம் குற்றம் செய்தோம், நாம் தான் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் தண்டிக்கப்பட்டாராம். இதன் பொருள் என்ன? அவர் நமக்கு பதிலாளியாய் மாறினார் என்றுதான் பொருள். நமக்கு பதிலாக அவர் மரித்தார், நமக்கு பதிலாக அவர் ரத்தம் சிந்தினார். நாம் இருக்க வேண்டிய இடத்திலே அவர் இருந்தார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் இதை மிக தெளிவாக எழுதுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சொல்லுங்கள், நாம் பாவிகளாய் இருக்கையில் யார்தான் மரிச்சிருக்கணும்? நம்மளைத்தான் பிடிச்சு சிலுவையில் அடிச்சிருக்கணும். அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு அவங்கவுங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற பிரமாணம் இருந்திருந்தா நம்ம எல்லாரையும் சிலுவையில் அடிச்சிருக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையில் நமக்கு பதிலாக ஒருவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக தம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அதன் பொருள் என்ன? அவர்தான் அறையப்பட்டார். பிதா எப்படி பார்க்கிறாராம்? நீயும் அறையப்பட்டாச்சுப்பா. எப்படி இது நடக்குது? அவர் அறையப்பட்ட இடத்தில் நான் எப்படி? நீ விசுவாசி, நீ மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்து விட்டார் என்று நம்பு, அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று சொன்னார். பால் யாங்கிச்சோ என்ற ஒரு பெரிய தேவ மனுஷனை நாம் எல்லாரும் அறிவோம். அவருக்கு நுரையீரலிலே புற்றுநோய் வந்து ரத்தமாய் அவர் வாந்தி எடுத்து மரிக்க போகிற ஒரு நிலைமையிலே ஒரு பெண் அவருக்கு சுவிசேஷம் சொன்னதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த இளம் பெண் போய் அவருக்கு சுவிசேஷம் சொல்லி, நீர் மரிக்க தேவையில்லை, உனக்காக ஒரு ஆண்டவர் மரித்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த பெண்ணின் வார்த்தை அவருக்கு மிகவும் பரிகாசமாய் இருந்ததாம்.
நான் செய்த தப்புக்கு இன்னொருவர் ஏன் மரிக்க வேண்டும்? அது யார் எனக்காய் மரித்திருப்பது என்று சொல்லி அவர் கேள்விகள் கேட்டாராம். புத்த மார்க்கத்திலே வைராக்கியமாயிருந்த ஒரு தேவ மனுஷன். அந்த பெண் சொன்னதை அவர் நம்பவே இல்லை. இறுதியில் அந்த பெண் சொன்னாராம், உனக்காக நான் ஜெபம் செய்யவாவது எனக்கு அனுமதி கொடு என்று கேட்ட பொழுது, சரி எதையாவது செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த பெண் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தாள். அவள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த மனுஷனை நீ உயிரோடு எழுப்பும், அவர் வியாதியை நீ சுகமாக்கும் என்று கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் கொட்ட அந்த மகள் ஜெபித்தாளாம். அவருக்கு கண்களை மூடி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் தெரியாதல்லவா. கண்களை திறந்து பார்த்து கொண்டிருந்தவருக்கு உள்ளத்தில் பயங்கர கேள்வி, என் வியாதிக்காக இவள் ஏன் கண்ணீர் விடுகிறாள்? இவள் யார்? நான் துன்பப்படுகிறேன் என்று இவள் ஏன் கண்ணீர் விட வேண்டும்? இவள் ஏன் இவளுடைய கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று அவருக்குள் பயங்கர கேள்வி. போகும்பொழுது வேதத்தின் ஒரு பகுதியை கொடுத்து விட்டு அந்த பெண் கடந்து சென்று விட்டார். அதன் பிறகு அந்த பெண்ணை அவர் சந்திக்கவே இல்லை. வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்த பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி அன்பை உணர ஆரம்பித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்தில் ஒருவர் எனக்காய் மரித்தார் என்ற வார்த்தை அவர் உள்ளத்தில் விசுவாசத்தை கொடுத்தது. அன்றிலிருந்து ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தார். தேவனே, நீர் உண்மையுள்ள ஒரு கடவுளாய் இருப்பீர் என்றால் எனக்கு நான் மரித்து விடுவேன் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஆனால் நீர் எனக்காக மரித்தீர் என்று வேதம் சொல்லுகிறதை நான் நம்புகிறேன், என்னை பிழைக்க வையும், நான் உமக்காக வாழுவேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷனாய், முழு உலகத்திலும் அறியப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் ஊழியத்தை செய்ய வைத்தது எது தெரியுமா? ஒரே ஒரு சத்தியம். நான் மரிக்க வேண்டிய இடத்தில் எனக்கு பதில் அவர் மரித்தார், எனக்கு பதிலாளியாய் மாறினார். இந்த உலகத்தில் எந்த பாவியை பார்த்தாலும் நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? அவனை பிசாசு ஆட்டி படைக்கின்றான். அவனை ஆண்டு கொண்டிருப்பது பிசாசு. அவன் நல்லவன், ஆனால் அவனை பொல்லாதவனாய் மாற்றிருக்கிறது பிசாசு. உங்கள் பிள்ளைகள் வழி மாறி போகும் பொழுது, திசை மாறி போகும் பொழுது, சொற்பேச்சை கேளாத போது பிள்ளைகள் மேல் கோபம் கொள்ளாதீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு பின்னாக கிரியை செய்கிறவன் எவன் தெரியுமா? பொல்லாத பிசாசானவன். உங்கள் புருஷன் குடித்து விட்டு வரும் பொழுது நீங்கள் அந்த மனுஷனை பார்த்து கோபம் கொள்ளக்கூடாது. அவரை குடிக்க வைக்கிறவன் யார் தெரியுமா? பொல்லாத பிசாஸ். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை போன்ற சூழ்நிலைமைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது சிலுவையில் தொங்கி இயேசுவைத்தான் பார்க்க வேண்டும். இயேசுவே, இந்த புருஷனுக்காகவும் நீ ரத்தம் சிந்தினீர், இந்த மனைவிக்காகவும் ரத்தம் சிந்தினீர், இந்த என் பிள்ளைக்காக ரத்தம் சிந்தினீர், கீழ்ப்படியாத அலைகிற என் குடும்பத்தாருக்காக ரத்தம் சிந்தினீர், பதிலாளியாக மாறினீரே, நீர் சீக்கிரத்தில் ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்யுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே ரட்சிப்பை கொண்டு வருவார். ஏன் இயேசு சிலுவையில் தொங்கினார்? நமக்கு பதிலாளியாக. நாம் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் இருந்தார். நாம் கூக்குரலிட்டு இருக்க வேண்டும், அவர் கூக்குரலிட்டார். என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். வேதத்திலே பல இடங்களிலே இயேசு எப்படி பாடுபடுவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசியுங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? இப்படி யார் தெரியுமா அழுதிருக்கணும்? நீங்க அழுதிருக்கணும், நான் அழுதிருக்கணும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கிறான். நான் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக அவர் கைவிடப்பட்டார். 22:8 வாசியுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டும் என்கிறார்கள். இப்படி யார் பரிகாசம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் தெரியுமா? இதெல்லாம் தீர்க்க தரிசனம். யார் பரிகாசம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும்? நீங்களும் நானும் பரிகாசம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை சோதனைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அவமானங்கள். நம்மை ஆண்டவர் கைவிடவில்லையே. உலகம் நம்மை பரிகசிக்க வேண்டிய இடத்திலே நாம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் பதிலாளியாக மாறினபடினால் அவர் நமக்காய் பரிகசிக்கப்பட்டு நம்மை அவமானத்திற்கு விலக்கினார். 22:15 சொல்லுகிறது, தாகமா இருக்கிறேன் என்று. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தாகமாய் துடித்து கிடக்க வேண்டிய இடத்திலே அவர் தாகமாய் இருந்ததினால் இன்றைக்கு உங்கள் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. 22:16 நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று எழுதியிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? பொல்லாத உலக மனிதர்கள், பொல்லாத பிசாசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழிக்க நினைக்கிற திட்டங்களை
ஆண்டவர் அளிக்கும்படி அவரை சுற்றிலும் போர்ச்சேவகர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். நமக்கு பதிலாளியாக அவர் மாறினார். இயேசுவை ஏன் சேவிக்கிறோம்? அவர் நமக்கு பதிலாளியாய் மாறினார். இயேசுவை ஏன் நேசிக்கிறோம்? நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டிய இடத்துல அவர் அறையப்பட்டார். 22ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் மேல் சீட்டு போட்டார்கள் என்று. இந்த உலகம் உங்களை பங்கு போட்டிருக்க வேண்டும், கூறு போட்டிருக்க வேண்டும், உங்களை சின்னாபின்னமாக்கி இருக்க வேண்டும், உங்களுக்கு உரியதை எல்லாம் சூறையாடி இருக்க வேண்டும். ஆனால் ஒருவர் சூறையாடப்பட்டார், ஒருவருடைய வஸ்திரம் பங்கு போடப்பட்டது. உங்கள் வஸ்திரம் நிலைத்திருக்கும்படி இயேசுவுக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழுங்கள். இயேசுவுக்காக எதையாகிலும் செய்யுங்கள். நான் என் குடும்பம் என்று மட்டும் வாழாதிருங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக உங்கள் கரங்களை நீட்டுங்கள், உங்கள் நேரங்களை கொடுங்கள், உங்கள் பலனை கொடுங்கள். 4 பேருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்கள். ஆலயத்திற்கு அழைத்து வாருங்கள், ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். வேலை செய்கிற இடங்களில் சாட்சியாயிருங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் பரிசுத்தமாயிருக்கும்படி ஒருவர் பதிலாளியாய் மாறினார். கடைசியாக ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 53:11-12 வாசியுங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இவ்வளவு பாடுகளை இயேசு பட்டாரே, அதற்கு பிதா அவருக்கு கொடுத்த பலன் என்ன என்று இந்த வேதம் சொல்லுகிறது. 11வது வசனத்தில், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சுவிசேஷத்திற்கு தடைகள் பெருகி இருந்தாலும் உலகமெல்லாம் சுவிசேஷம் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். உங்களுக்கு முன்பாக பிரசங்கம் செய்கிறேனே, நான் ஒரு நாள் இந்த ஆசீர்வாதத்திற்கு புறம்பாய் இருந்தேன். அவரை பற்றும் அறிவு என்னை நீதிமானாக மாற்றியது. எனக்கு என்ன நம்பிக்கை? இன்றைக்கு நான் மரித்தாலும் நான் பரலோகம் போவேன். அதுதான் எனக்கு நம்பிக்கை. இந்த உலகத்தில் உள்ள செல்வவான்கள் பலருக்கு இந்த நம்பிக்கை இல்லை. கோடீஸ்வரர்கள் பலருக்கும் இந்த நம்பிக்கை இல்லை. புகழின் உச்சியிலே கொடிகட்டி பறக்கிற பலருக்கும் இந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? என் ஆண்டவர் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். என் ஆண்டவர் என்னை தம் பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். பூமியிலும் ஆசீர்வாதம், பரலோகத்திலும் ஆசீர்வாதம், மண்ணிலும் ஆசீர்வாதம், விண்ணிலும் ஆசீர்வாதம். அவருக்கு ஒரு சந்ததி, அதுதான் நீங்களும் நானும். இயேசு ஏன் பாடுபட்டார்? ஒரு சந்ததி பிறக்கும்படி. யோவான் 16ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். ஒரு ஸ்திரீ பிரசவ வேதனைப்படும் பொழுது வேதம் சொல்கிறது அவள் துக்கப்படுகிறாள். ஆனால் ஒரு பிள்ளை பிறந்தவுடன், ஒரு பிள்ளை பிறந்தான் என்ற சந்தோஷத்தில் அப்புறம் துன்பத்தை நினையாள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கடைசி 12 மணி நேரங்கள் பாடுகளும் உபத்திரவங்களும் நிறைந்த நேரங்கள், சிலுவையில் தொங்கின நேரம், அது பயங்கர வேதனை நிறைந்த நேரம். அந்நாட்களில் சிலுவை மரணத்தை அறிமுகப்படுத்தியது பெர்சிய பேரரசு. அதை தொடர்ந்து ரோம பேரரசு, கொடுமை நிறைந்த பேரரசு, அதுதான் சிலுவை மரணத்தை அதிகமாய் அந்நாட்களில் வலியுறுத்தியது. ஆதி நாட்களிலே ஒரு கழுமரத்தை நட்டு வைத்து அதன் உச்சியிலே ஒரு கூரிய பட்டயத்தை பதித்து வைத்து விடுவார்களாம். கொலை செய்ய போகிற மனிதனை அந்த ஈட்டியால் சொருகி அந்த ஒரு கம்பத்தின் மேல் நிறுத்தி விடுவார்களாம். எவ்வளவு பயங்கரம் பாருங்கள். அவன் அதில் துடித்து துடித்து சாகிற வரைக்கும் சுற்றிலும் காவலாளிகள் இருப்பார்களாம். பின்னாட்களிலே என்ன செய்தார்கள்? அந்த சிலுவை வடிவிலான நெடுமரம், குறு கம்பு, இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை செய்ய ஆரம்பித்தார்கள். பட்டணத்தின் வெளியிலே அந்த நேர் முகமாக இருக்கிற கொம்பு நாட்டப்பட்டிருக்கும். கொலை குற்றவாளி அந்த ஜெயிலிலிருந்து தன்மேல் ஒரு பெரிய தடியை சுமந்து கொண்டு வர வேண்டும். குறுக்காக இருக்கிற அந்த கட்டை, அதனுடைய எடை கிட்டத்தட்ட 50 கிலோ இருக்குமா. எந்த இடத்திலே சிறை கைதியா இருந்தானோ, எங்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டதோ அங்கிருந்து அந்த சிறை கைதி அதை சுமந்து கொண்டு வர வேண்டும். எங்கு வர வேண்டும்? பட்டணத்திற்கு வெளியே அந்த நெடுமரம் நிறுத்தப்பட்டிருக்கிறதே, அங்கு வரைக்கும் வர வேண்டும். வருகிற வழியெல்லாம் சாட்டையால் அடிப்பார்களாம். அந்த சாட்டையிலே கூர்மையான முள்கள், எலும்பு துண்டுகள் பதிக்கப்பட்டிருக்குமா.
அவன் தூக்க முடியாமல் கீழே விழும் பொழுது சாட்டையினால் அடிப்பார்களாம், ரத்தம் பீரிடுமா. பாதி குற்றவாளிகள் சிலுவை அருகே போவதற்கு முன்பாகவே மரித்து விடுவார்களாம். சிலுவை அருகே வந்த பிறகு ஆரம்ப நாட்களிலே கைகளையும் கால்களையும் கட்டி தொங்க விட்டு விடுவார்களாம். அந்த குற்றவாளி பசினாலும் தாகத்தினாலும் துடித்து துடித்து ஒரு வாரம் 10 நாட்கள் வரைக்கும் குற்றூராய் கிடந்து மரிப்பானா. பின்னாட்களிலே 9 அங்குல ஆணியை அடித்து குற்றவாளியை தொங்க விட்டார்கள். நாம் நினைக்கிறது போல இப்படி கையில் ஆணி அடிப்பதில்லை. ஏனெனில் கையில் அடித்தால் உடல் எடையினால் அந்த கை கிழிந்து குற்றவாளி கீழே விழுந்து விடுவான். ஆகவே இந்த மணிக்கட்டின் நடுவில் ஆணி அடிப்பார்கள். கொஞ்சம் யோசிங்க, ஒரு சின்ன குண்டூசி குத்திருச்சுன்னா, ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா எவ்வளோ துடிக்கிறோம். இயேசுடைய சரீரத்திலே இந்த ஆணிகள் தான் துளைக்கப்பட்டது. மற்ற குற்றவாளிக்கும் இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களைப் போலத்தானே இவருக்கும் பாடு இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேனே, முழு உலகத்திலும் உள்ள அத்தனை மக்களுடைய வேதனையும் இந்த ஆணியின் வழியாக அவர் சரீரத்திலே குத்தப்பட்டது. எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு கொடுமை. கால்களில் ஆணி. அந்த கால்களை மடித்து வைத்து கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு இடம் கொடுப்பார்களாம். ஒவ்வொரு முறை அந்த மூச்சை எடுக்கும் பொழுது கைகளில் வலி, கால்களில் வலி. ஆகவே இந்த குற்றவாளி தன் சரீரத்தை அப்படி தூக்கி தூக்கி தான் மூச்சு விடுவாங்களாம். கடைசியில் தன் சரீரத்தை தூக்குவதற்கு பலனற்ற பொழுது மூச்சு விட முடியாமல் மரித்து போவார். ஆண்டவர் இயேசு இத்தனை சீக்கிரமாய் மரித்தாரா என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர் மேல் விழுந்த வேதனை, துக்கம் அத்தனை அதிகமானது. இவ்வளவு ஆத்தும வருத்தத்துக்கும் பலன் என்ன தெரியுமா? சந்ததியாகிய உங்களை கண்டு ஆண்டவர் திருப்தியாகும்படி இந்த சந்ததிக்குத்தான் அவர் உதவியாக கை கொடுக்கிறார் என்று நாம் எபிரேயருக்கு எழுத நிருபத்திலே வாசித்தோம். மீண்டும் அந்த வசனத்தை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். யார் ஆபிரகாமின் சந்ததி? விசுவாச மக்களாகிய நீங்களும் நானும் தான் ஆபிரகாமின் சந்ததி. சிலுவை எதை குறிக்கிறது? இயேசு உங்களுக்கு செய்த மகா பெரிய ரட்சிப்பை குறிக்கிறது. சிலுவை எதை குறிக்கிறது? இயேசு உங்களுக்கு செய்த மகா பெரிய உதவியை சொல்லுகிறது. சிலுவையிலே அவர் அழகை இழந்தார் உங்களை அழகாக்கும்படி. அவர் அசட்டை பண்ணப்பட்டார் உங்களை அங்கீகரிக்கும்படி. அவர் பாடுகளை ஏற்றார் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி. அவர் உங்களுக்கு பதிலாளியானார் நீங்கள் விடுதலை பெறும்படி. இறுதியாக அவர் ஏன் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்றால் உங்களை தன் சந்ததியாக மாற்றி உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும்படிதான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவரது சந்ததி, நீங்கள் அவரது சந்ததி, அவரது சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். அவருக்காய் வாழ வேண்டும். இந்த கல்வாரி அன்பை நினைத்து வாழ வேண்டும். எனக்காய் பாடுகள் பட்டாரே, நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று வாழ வேண்டும். எனக்காய் ரத்தம் சிந்தினாரே, என்னை விடுதலை செய்தாரே, நான் அடிமைத்தனத்திற்கு போக மாட்டேன் என்று வாழ வேண்டும். எனக்காய் உயிர் கொடுத்தாரே, நான் அவருக்காய் வாழுவேன் என்று வாழ வேண்டும். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிலுவை பாடுகளை சிந்திக்கிற நாம் சிந்திப்பதோடு செயல்படவும் தீர்மானிக்க வேண்டும். ஏதோ செய்தியை கேட்டுவிட்டு கடந்து சென்றோம் என்று அல்ல. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, ஒரே ஒரு விசை இந்த மாலை வேளையிலே கல்வாரியை நீங்கள் நோக்கி பார்க்கும்படி நான் விரும்புகின்றேன். ஹல்லேலூயா. எனக்காய் ஒருவர் ரத்தம் சிந்தினார். எனக்காய் ஒருவர் அழகை இழந்தார். அவர் முகத்தில் எல்லாம் உமிழ்நீர். அவர் பார்க்கும் பொழுது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. அழகை இழந்தவர் உங்களை அழகாக்கும்படி, உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும்படி, உங்கள் குடும்பத்தை அழகுள்ள குடும்பமாய் மாற்றும்படி இந்த மாலை வேளையில் இந்த ரட்சகர் கடந்து வந்திருக்கின்றார். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் கடந்து வந்திருக்கின்றார். அவருடைய கல்வாரி அன்பை தியானித்த உங்கள் வாழ்வை அழகாக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். எதை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீர்கள்? எதை நினைத்து துக்கப்படுகிறீர்கள்? வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கைக்குள்ள கடந்து வாங்கப்பா. எனக்குள்ளா இருக்கிற அலங்கோலங்கள் உலகத்திற்கு தெரியாது. என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க.
என் குறைகள் குற்றங்களை மன்னித்து என் வாழ்வை அழகாக மாற்றுங்க ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படும்படி. அவர் பிதாவினாலும் புறக்கணிக்கப்பட்டார், பிதா தன் முகத்தை மறைத்துக் கொண்டார் என்று வாசிக்கிறோம். ஏன் தெரியுமா? எப்பொழுது போனாலும் நீ வா, நீ என் மகள் என்று உங்களை ஏற்றுக்கொள்ள, என் மகன் என்று உங்களை அங்கீகரிக்க, பிதா அங்கீகரிக்கும்படி இயேசு புறக்கணிக்கப்பட்டார். கம் டு த கிராஸ். சிலுவை அண்டைக்கு வாருங்கள். ஆண்டவரிடத்தில் வந்து உங்கள் உள்ளத்தின் வியாகுலங்களை சொல்லுங்கள். உங்கள் பாரங்கள் எது? உங்கள் பாடுகள் எது? உங்கள் துக்கங்கள் எது? அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்கிறதே. என் அன்புள்ள தாயே, நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அம்மா. உங்கள் துக்கத்தை ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். என் அன்பு சகோதரனே, நீங்கள் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையை நோக்கி பாருங்கள். சொல்லுங்கள் அவரை பார்த்து, எனக்கு பதிலாய் நீர் பாடுபட்டீரே ஐயா, என் பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுங்கன்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவியாய் கை கொடுக்க வந்திருக்கிறார். பூமியிலே நீங்கள் வாழுகிற நாள் பரியந்தம் ஆண்டவர் உங்களுக்கு உதவியாய் கை கொடுப்பார். சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாத இயேசுவின். வாயை திறந்து இந்த அன்பின் ஆண்டவரிடத்துல பேசுங்கள். ஐயா, என்னை வாழ வைக்க நீர் ஜீவனை கொடுத்தீர். அவர் அறுப்புண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியிலே அவர் ஜீவன் பறிக்கப்பட்டது, அவர் கொலை செய்யப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார், இளவயதில் மரித்தார். ஏன் தெரியுமா? நீங்கள் நீடூழி வாழும்படி, நித்திய வாழ்வு உங்கள் மகனே. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மகளே, உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஐயா, உங்க வாழ்க்கையை திரும்ப ஒப்புக்கொடுங்க. நீங்க உயிரோடு இருப்பது தேவ கிருபை. இன்னும் நீடித்த நாள் வாழும்படி உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். மாலை வேளையில வாலிப மகனே, உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடு. வாலிப மகளே, உன் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடு. அவர் உனக்கு உதவியாய் கை கொடுப்பார். பூமியிலே நீ உயிரோடு வாழும் நாளெல்லாம் இந்த சிலுவையின் ஆசீர்வாதம் உனக்கு சொந்தமாகும். நீ உரிமை பாராட்டுவாய். இந்த பூமியிலும் ஆசீர்வாதம், நித்தியத்திற்கும் இந்த ஆண்டவர் அழைத்து செல்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையில உம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் என்ன செய்து முடித்தீர் என்பதை தீர்க்கன் ஏசாயா சொன்ன வார்த்தையிலிருந்து நாங்கள் தியானித்தோம். ஐயா, இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் உம்முடைய ஜனத்தின் வாழ்விலே நிறைவாய் தங்குவதாக. இந்த ஜீவ வார்த்தையை கேளாத ஏராளமான மக்கள் எங்களை சுற்றி வாழுகிறார்களே, அவர்களுக்கும் இந்த நற்செய்தியை எடுத்து செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தவர், பொல்லாத சத்துரு போராடின அத்தனை போராட்டங்களில் இருந்தும் எங்களை விடுதலை செய்து உதவியாய் கை கொடுத்து பரலோகம் சேர்க்கிறீரே, உம்முடைய அன்புக்கு தலைவணங்கி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சிரம் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் விழுந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சபையை ஆசீர்வதியும், சபை மக்களை ஆசீர்வதியும், கிறிஸ்துவின் அன்பில் வளர உதவி செய்யும், நித்தியத்திற்கு ஆயத்தமாக உதவி செய்யும், அநேகரை தேவ ராஜ்யத்தில் சேர்க்கிற மக்களாய் உடைய ஜனத்தை மாற்றுமையா. கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், துக்கங்கள் நீரட்டும், பாவங்கள் ஒளியட்டும், துக்கங்கள் எல்லாம் விலகட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாத நிறைவோடு கூட அனுப்பும். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.